என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டம் வென்றார் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர்கள் இணைந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி. தற்போதைய நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி திமுக தயவில்தான். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. உழவர்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி ஏவப்பட்ட 4 ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்க ராணுவம். ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கும் வகையில் ஈரான் செயல்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு படை குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை பெற்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 தொடரில் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா பட்டம் வென்றது குறித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அறிவார்ந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திட கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒரே தொடரில் நடப்பு சாம்பியன் மாக்னஸ் கார்ல்சனை 2 முறையும் 4 போட்டிகளில் தொடர்ந்து வெற்றியும் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா அவர்கள் மேலும் புதிய சாதனைகளை படைத்திட தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அமைச்சர் என் ஆனந்த் முன்னிலையில் இன்று தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உட்பட சுமார் 10,000 பேர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அமைச்சர் என் ஆனந்த் முன்னிலையில் இன்று தாவேகாவில் இணைந்தனர். முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்து வருவது அதிமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் அடுத்த கட்ட இணைப்பு விழா அடுத்த வாரம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தயவில் தான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக திமுக இருக்கும் நிலையிலும் நம்மை தேடி மாற்றுக் கட்சியினர் வந்திருப்பதாக தெரிவித்தார். தொண்டனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் இருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆட்சி நமக்கு முக்கியமல்ல, ஜனநாயகமே முக்கியம் என நினைத்தவர் கலைஞர் என்று கூறினார். வெற்றிக்காக வெறிக்கொண்டு எப்போதும் திமுகவினர் அலைந்தது இல்லை என்றும் ஆட்சி பறிப்போகும் என தெரிந்தே அவசர நிலையை எதிர்த்தது திமுக என்றும் குறிப்பிட்டார். திமுக தயவில் தான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் நிலையில் உழவர்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையாத நிலையாலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். தற்போது மேட்டூர் அணையில் 41.60 DMC தண்ணீர் மட்டுமே உள்ள நிலையில் குறுவை சாகுபடிக்கு தேவையான அளவு நீர் இல்லை. இதனால் குறுவை சாகுபடி பரப்பு கடுமையாக குறையக்கூடும் என்பதால் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை மானியத்தில் வழங்குவதுடன் 24 மணி நேர தடையற்ற மும்முனை மின்சாரம் மற்றும் ஏக்கருக்கு ரூபாய் 5,000 இடுபொருள் மானியமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கும் வகையில் ஈரான் செயல்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வந்தது.
இருதரப்பிலும் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையிலும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி ஏவப்பட்ட 4 ஈரானிய ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இது பற்றி அமெரிக்க பாதுகாப்பு படை அதன் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட செய்தியில், இந்த பிராந்தியத்தில் கடல்சார் போக்குவரத்தில் உடனடி அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இந்த ட்ரோன்கள் இருந்தன என தெரிவித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அடங்கிய சரக்கு கப்பல்களின் போக்குவரத்துக்கான முக்கிய வழித்தடமாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கும் வகையில் ஈரான் செயல்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆர்கே நகரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா மற்றும் சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை ஆர்கே நகரில் முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா மற்றும் சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் மற்றும் ரிக்ஷா உள்ளிட்டவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் காலுண்ட முடியாது என்ற உண்மையை அண்ணாமலை 6 வருடத்திற்கு பின்னர் உணர்ந்திருப்பதாக கரூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்தது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வலுப்படுத்தும் செயலாக கருதுவதாக கூறினார். தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் காலூண்ட முடியாது என்ற உண்மையை அண்ணாமலை 6 வருடத்திற்கு பின்னர் உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார். காலியா இருக்கு. அந்த சீட்டை மிக பெருந்தன்மையோடு காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகாவின் தலைவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூட்டணி கட்சியினருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சது ஒரு நல்ல விஷயம். ஒரு கூட்டணியை ஒரு வலுப்படுத்துகிற, ஒரு பரஸ்பரம் ஒரு மதிக்கின்ற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக தலைவர் மக்களின் மனம் அறிந்து எவ்வாறு சிறப்பான ஆட்சி நடத்தினார் என்பதை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆதரவற்ற மாணவிகள் விடுதி மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் பத்மநாபன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், முன்னாள் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மாவட்ட மருத்துவ அணி இந்திராணி ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவற்ற மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் ரியல் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கும் சைவ உணவு வழங்கப்பட்டது. மேலும் தாராபுரம் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சரத்குமார் சார்பில் ஏழை சலவை தொழிலாளி குடும்பம் ஒன்றிற்கு சலவை வண்டியையும் முன்னாள் அமைச்சர்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் 5 ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளார் என்றார். தொடர்ந்து பேசிய மு.பே. சாமிநாதன், திருச்சியில் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசிய பேச்சு மக்கள் மத்தியில் வெறுப்பையே ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். திமுக தலைவர் மக்களின் மனம் அறிந்து எவ்வாறு சிறப்பான ஆட்சி நடத்தினார் என்பதை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார். நீங்களே சொல்றீங்க, அதை பார்த்த மக்கள் அனைவரும் அது அவருடைய தகுதி அவ்வளவுதான் என்பதை இன்றைக்கு நிர்ணயித்திருக்கின்றார்கள். ஏதோ அறியாமை இன்றைக்கு வாக்களித்திருக்கிறோம் என்கிற வகையில் இன்றைக்கு விரைவாக மக்கள் மனதில் அது இன்றைக்கு உருவாயிருக்கிறது. இன்னும் போக போக மக்கள் புரிந்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு நாகரிகத்தோடு எந்த அளவுக்கு பக்குவத்தோடு இந்த ஆட்சியை வழிநடத்தினார் என்பது மக்கள் நிச்சயமாக விரைவில் அறிந்து அப்பொழுதுதான் அது வித்தியாசம் தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். இந்தியா கூட்டணியை விட்டு திமுக வெளியேறின பிறகு இன்னைக்கு கண்ணியமிகு காகிதமில்லுக்கு அவர்களுடைய சமாதியில அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு சில கசகசப்புகள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களால் ஏற்பட்டது. இன்னும் அந்த செய்தியை பார்க்கல, இப்பதான் செய்தியாக வந்து சேர்ந்தது. நம்மளுடைய முழு விளக்கத்தை தெரிந்து கொண்டது. நெல்வாய் கிராமத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கனகம்மாள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் கலந்து கொண்டார். அப்போது குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது, எந்தெந்த கழிவுகள் எந்தெந்த வகையான பக்கெட்டுகளில்
அடைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பணிகள் குறித்து தூய்மை பணியாளர்கள் சார்பில் பொதுமக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜை சந்தித்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சசிகலா லோகநாதன், தாவேகா கிழக்கு மாவட்ட செயலாளர் தையூர் தீனா, ஒன்றிய பொறுப்பாளர் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் உரிமையாளர் நிதியை வெட்டுவது சமூக நீதிக்கு எதிரான செயலாகும் என்று மனிதநேயம் மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரி மருந்து வணிகர் சங்க அரங்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கிராமப்புற வளர்ச்சி மற்றும் விவசாயிகள் நலன் குறித்து பேசும் ஒன்றிய அரசு நடைமுறையில் தமிழ்நாட்டின் உரிமையாளர் நிதியை வெட்டுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரான செயலாகும் என்று கூறினார். தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்து நியாயமான பங்கை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தினார். அண்ணாமலை புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளதால் பாஜகவுக்கு நெருக்கடி வருமா என்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்போது அவர் ஒரு வேலை இல்லாத இளைஞராக உள்ளார் என்றும் அதனால் இந்த வேலையை செய்கிறார் என்றும் விமர்சித்தார். இது எல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக மக்களுக்கு நன்மை செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிலும் வெப்ப அலை அடிக்கிறது, திடீரென்று கனமழை பொழிகிறது, நீர் தட்டுப்பாடு இருக்கிறது, கடலோர அரிப்பு போன்ற பல பாதிப்புகள் நிகழ்ந்து வருகின்றன. இது காலநிலை மாற்றத்தினுடைய நேரடி விளைவாக இருக்கின்றது. இந்த உண்மையை உணர்ந்ததுனால தான் எங்களுடைய சமூக அமைப்பான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் மரக்கன்று நடுதல், நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துதல், சுற்றுச்சூழல் கல்வி இயக்கங்களை நடத்துறது போன்ற பல பணிகளை செய்து வருகிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக டெண்டர் விடப்பட்டதில் 300 கோடி மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என INTUC பொதுச் செயலாளர் இளவரி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் INTUC பொதுச் செயலாளர் இளவரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2025-26 ஆண்டுக்கான குறுவை சாகுபடியில் 1,52,365 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நெல் இயக்கம் செய்யாமல் இருந்ததால் நெல் தேங்கி அழுகி போய் புழு பிடித்து உள்ளது என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக டெண்டர் விடப்பட்டதில் 300 கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். புழு பிடித்து வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை இயக்கம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக கழகத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படும். அதே போல் சம்பாவை எடுத்துக்கொண்டால் 7,49,360 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் தேங்கி கிடக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் பிறந்த நாளில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கோட்டாட்சியர் அம்பிகா ஜெயின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கிரிதரன்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி நடைபெற்ற மரக்கன்று நடும் விழாவில் கோட்டாட்சியர் அம்பிகா ஜெயின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவர்களும் ஆசிரியர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பேசிய அம்பிகா ஜெயின், ஒவ்வொருவரும் தங்களது பிறந்த நாளில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தூய்மை செய்யாறு பசுமை செய்யாறு என்ற நோக்கில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் முருகன், வனவர் பாபு, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நகராட்சியின் பிரச்சனைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தாத பட்சத்தில் முதலமைச்சர் விஜயை கண்டித்து மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக நகர்மன்ற தலைவர் கண்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகராட்சி கூடுதல் பொறுப்பு ஆணையாளர் பார்த்தசாரதி தலைமை வகித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்றனர். இதன் பின்னர் நகர்மன்ற தலைவர் கண்ணன் பேசிய போது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு என்று தெரிவித்தார். தற்போது தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகும் மீண்டும் 2 மாதங்களுக்கு அதே ஒப்பந்தத்தை நீட்டித்துள்ளனர். இதனால் ஒப்பந்ததாரர்கள் நகர் முழுவதும் குப்பைகளை அகற்றுவதில் கடும் அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நகராட்சியின் பிரச்சனைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தாத பட்சத்தில் அவரை கண்டித்து கவுன்சிலர்களுடன் இணைந்து மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை குற்றாலம் சுற்றுலா மையத்தை மூட வனத்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் அருவி பகுதியில் நீரில் அடித்து செல்லப்படும் அபாயம் இருப்பதால் யாரும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வானிலை நிலைமைகள் சீராகி பாதுகாப்பான சூழல் உருவாகும் வரை கோவை குற்றாலம் சுற்றுலா மையம் மூடப்பட்டிருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை குற்றாலம் சுற்றுலா மையம் மீண்டும் திறக்கப்படும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் அருகே வீசிய பலத்த காற்றில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றுந்து மீது மரம் முறிந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக சிற்றுந்தில் பயணம் செய்தவர்கள் உயிர் தப்பினர். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் விழுஞ்சம் அருகே கிடாரக்குழி பகுதியில் வீசிய பலத்த காற்றில் விழுஞ்சம் பாலராமபுரம் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றுந்து மீது மரம் முறிந்து விழுந்தது. இந்த விபத்தில் சிற்றுந்து ஓட்டுநர் உட்பட சிற்றுந்தில் பயணம் செய்த 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு மீட்பு படையினர் அப்பகுதி பொதுமக்கள் உதவியுடன் சாலையில் கிடந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். திருவண்ணாமலை அருகே வீட்டில் தனியாக இருந்த முதியவரிடம் கொள்ளையன் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மாமல்லன் நகரில் மருத்துவ சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முதியவர் ஒருவர் அவரது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இதனை அறிந்து கொண்ட கொள்ளையன் முதியவர் வீட்டிற்கு எதிரே காலி மனை உள்ளது, இந்த காலி மனையின் உரிமையாளர் என கூறிக்கொண்டு முதியவர்களிடம் லாபகமாக பேசி குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டதன் பெயரில் தண்ணீர் எடுத்து வருவதற்குள் 1 சவரன் மோதிரத்தை திருடி சென்றார். செங்கம் நகரில் முக்கிய பகுதியாக காவல் நிலையம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், போக்குவரத்து நிறைந்த இடத்தில் இதுபோன்ற கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடியில் போதைப் பொருள் கடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 10.5 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடி அருகே காட்பாடி காவல் நிலைய காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த நபரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரது உடைமைகளை காவல்துறையினர் சோதனையிட்டனர். அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அவரிடமிருந்து மொத்தம் 10.5 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட திருவள்ளூர் மாவட்டம் ஆழ்வார் நகர், திருநகர், இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் மீது காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடையம் அருகே குவாரி ஒன்றில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய நிர்வாகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்தவர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி சக்திவேல். இவருடைய மனைவி பெருசு தெரசாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு 2 ஆண் மற்றும் 1 பெண் குழந்தை உள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சக்திவேல் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வீடு திரும்பாத நிலையில் கடையம் அருகே உள்ள மூடப்பட்ட தனியார் குவாரியில் உள்ள தண்ணீரில் ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குளம் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கடையம் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு சோதனை செய்த போது 4 நாட்களுக்கு முன்பு மாயமான சக்திவேல் என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கடையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் பார் கவுன்சில் தேர்தலில் தலைவர் ஜெகன், துணைத் தலைவர் கார்த்திக் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகில் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பார் அசோசியேஷன் சங்கம் உள்ளது. இச்சங்கத்தின் தேர்தல் நடைபெற்ற நிலையில் தலைவர் ஜெகன், துணைத் தலைவர் கார்த்தி ஆகியோர் போட்டியின்றி வெற்றி பெற்றனர். தொடர்ந்து செயலாளர் பதவிக்கு சத்யா தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து துணைத் தலைவர் பதவிக்கு செல்வமணியும், பொருளாளர் பதவிக்கு யுவராணியும் தேர்வு செய்யப்பட்டனர். பார் கவுன்சில் உள்ள வழக்கறிஞர்கள் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பூவிருந்தவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேல் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேல் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது குறித்து மின்வாரிய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது, கோடைக்காலம் என்பதால் ஏசி, மின்விசிறி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பயன்பாடு அதிகரிப்பால் மின்னழுத்தம் ஏற்பட்டு பழுது ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர்.
ஊழியர் பற்றாக்குறையால் அடுத்தடுத்து இப்பகுதி தொடர்ந்து சீர் செய்து வருவதால் காலதாமதம் ஏற்படுவதாக கூறியுள்ளனர். பூந்தமல்லியில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குற்ற சம்பவங்கள் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து நடந்து வரும் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு கோயம்பேடு காவல் நிலைய காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ட்ரோன் மூலம் கூட்டத்தை கண்காணித்த காவல்துறையினர் அங்கு சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். குற்றவாளிகளை கண்டறியவும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் காவல்துறையினர் எடுத்துள்ள இந்த புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நவாபாளையம் கிராமத்தில் உள்ள மலையடிவாரத்தில் அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் செம்மண் திருடி செல்வதாக கூறியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் நவாபாளையம் கிராமத்தில் உள்ள மலையடிவாரத்தில் உரிய அனுமதி இல்லாமல் செங்கல் சூளைக்கு தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் செம்மண் திருடி சென்றுள்ளனர். இது குறித்து ஆரணி கோட்டாட்சியரிடம் தொலைபேசி வாயிலாக பொதுமக்கள் விளக்கம் கேட்டபோது அவர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை செம்மண் திருட்டில் ஈடுபட்ட ஜேசிபி இயந்திரமோ அல்லது டிராக்டரோ பறிமுதல் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி அருகே கணபதி நகர் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் சாலையை மறித்து மண் கொட்டப்பட்டுள்ளதால் குடியிருப்பு மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தென்காசி மாவட்டம் புன்னையாபுரம் அருகே உள்ள கணபதி நகரில் உள்ள மனை பிரிவுகளை தனியார் பள்ளியின் தாளாளர் பாலசுப்ரமணியன் 110க்கும் மேற்பட்டவர்களிடம் ஏமாற்றி விற்பனை செய்துள்ளார். தற்போது அந்த இடத்தில் சாலையின் குறுக்கே அசுபதி என்பவர் தனது இடம் என கூறி மண்ணை கொட்டி வழியை மறித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து இடத்தை விற்பனை செய்த பாலசுப்ரமணியனிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து குடியிருப்பு மக்கள் செல்லும் சாலையை மறித்து மண் கொட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதியை விட்டு வெளியேற முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். அறிமுக இயக்குனர் சசோ கணேசன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள 3ஆம் கண் திரைப்படத்தின் விளம்பர முன்னோட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் சசோ கணேசன் இயக்கத்தில் 3ஆம் கண் திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தில் விதார்த், கலையரசன், திரிகுன், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ட்ரெண்டிங் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஒயிட் ஹார்ஸ் ஸ்டுடியோஸ் சார்பில் சசிகுமார் தயாரித்துள்ள இப்படத்திற்கு அஜீஸ் இசையமைத்துள்ளார். ஹைபர்லிங்க் கிரைம் த்ரில்லராக உருவாகும் இந்த படம் வரும் 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதற்கிடையில் இந்த படத்தின் குறு முன்னோட்டம் வெளியாகி வைரலானது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த படத்தின் விளம்பர முன்னோட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் அமைப்பின் சார்பில் 3 நாள் கருத்தரங்கம் மற்றும் போட்டிகள் நடைபெறுகிறது. பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் அமைப்பின் சார்பில் 3 நாள் கருத்தரங்கம் மற்றும் போட்டிகள் நடைபெறுகிறது. இதையொட்டி சமையற்கலை மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் பங்கேற்கும் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இது குறித்து தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சீதாராமன், கர்நாடக மாநில துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன், ஹைதராபாத் சுதாகர் என் ராவ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசிய போது 3 நாள் நடைபெறும் இந்நிகழ்வில் கேக் உள்ளிட்ட உணவு வகைகள் தயாரிப்பது உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க பதக்கம் உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். இதில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பிரபல சமையல் கலைஞர்களும் கலந்து கொண்டுள்ளனர் என்று கூறினர். சமையல் கலையின் நுட்பம், யுக்திகள் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தி வருவதாக தெரிவித்தனர். இதனை முன்னிட்டு நவீன சமையல் உபகரணங்களின் கண்காட்சியும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருஷம் பெங்களூர்ல ஒரு 3 நாள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். இந்த எக்ஸிபிஷனோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமையல் கலை வல்லுநர்கள் மற்றும் ஹோட்டலில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் அண்ட் கஃபே, ரெஸ்டாரண்ட், பார், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா எஃப்என்பி ஆளுங்களும் இங்கே வந்து காம்படிஷன் கலந்துக்குவாங்க. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஜப்பானில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பானின் ககாமிகஹராவில் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி 2026 தொடரின் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் ஒரு கட்டத்தில் 2-3 என பின்தங்கியிருந்த இந்தியா
கடைசி கால் பகுதியில் அபாரமாக விளையாடி 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,23,928 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டம் வென்றார் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன். முன்னாள் அமைச்சர்கள் இணைந்ததால் அதிமுகவினர் அதிர்ச்சி. தற்போதைய நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி திமுக தயவில்தான். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. உழவர்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி ஏவப்பட்ட 4 ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்க ராணுவம். ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கும் வகையில் ஈரான் செயல்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு படை குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.